வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இசிறு வாலஜமுல்லா கந்தசாமி. பிஇஓ டிஎன்டி ஸ்டூடெண்ட் டெய்லி 100 கேள்விகள் இன்றைக்கான கேள்வி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். முதல்ல தமிழிலிருந்து பாட்டும் தொகையும் தொகுப்பு முறை சங்க இலக்கிய சிறப்புகள் இதிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். பொதுமை வேட்டல் என்னும் நூலை எழுதியவர் யார்? பொதுமை வேட்டல். ஆன்சர் பாருங்கள். டி ஆன்சர் திருவிக்கா. பொதுமை வேட்டல் மட்டும் இல்லை, மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும் பெண்ணின் பெருமை தமிழ் சோலை முருகன் அல்லாத அழகு அப்படின்னு நூல்களை எழுதியிருப்பார். ரெண்டாவது, தமிழன் என்ற சொல் முதலில் ஆளப்படும் இலக்கியம் எது? டி ஆன்சர் அப்பர் தேவாரம். அப்பர் தேவாரத்தில் தமிழன் கண்டாய் திருத்தாண்டம் சொல்லணும். மூணாவது கேள்வி. தமிழின் கிளவியும் அதனோரற்றே இப்பாடல் வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஏ ஆன்சர் தொல்காப்பியம். தமிழில் அதேமாதிரி சிலப்பதிகாரம் வெஞ்சி காலத்துலையும் சொல்லியிருப்பாங்க. அதாவது இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய அப்படின்னு சொல்லிட்டு அது சிலப்பதிகாரத்தில் லைன்லேயும் ஒன்று இருக்குது வெஞ்சி காலத்தில். நாலாவது, மா நெடில் மா என்பதன் பொருள் என்ன? டி ஆன்சர் மேற்கூறிய அனைத்தும். அதாவது மேன்மை வயல் வண்டு அப்படிங்கிறது மாவை குறிக்கக்கூடிய, அதாவது இதுக்குன்னு ஒரு சொல் கொடுத்த பல பொருள்னு சொல்கிறோம்ங்களா. மரம் விலங்கு பெரிய மாநகர் முதலில் சொல்கிறோம்ங்களா, பெரிய நகரம். அதனால் மா அப்படின்னு பெரிய அப்படின்ற பொருள் உண்டு. மாமகள் அதாவது அலைமகள் கலங்கன்னு சொல்லுவோம். திருமகள் மா அப்படின்னா திருமகளுக்கு உண்டான பொருள் கொடுக்கும். மான அழகு, மான அறிவு, அளவு இதெல்லாம் சொல்லலாம். அஞ்சாவது, தமிழ்மொழி போல் இனிதாவது எங்கும் காணும் என்று பாடியவர் யார்? தமிழ்மொழி போல். பி ஆன்சர் பாரதியார். ஆறாவது கேள்வி. செவ்வியல் இலக்கியங்களை படைக்க இன்றியமையாதது டேஸ் வடிவமாகும். இன்றியமையாதது டேஸ் வடிவம். செவ்வியல் இலக்கியம். பி ஆன்சர் எழுத்து வடிவம் தான். ஏழாவது கேள்வி. சீன மொழியின் செவ்வியல் இலக்கிய காலகட்டம் என்பது டேஸ் முதல் டேஸ் வரையிலான காலகட்டமாகும். சீன மொழி. ஏன் சார் கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டு வரை. அதேமாதிரி சமஸ்கிருத மொழிக்கு இந்த செவ்வியல் இலக்கிய காலகட்டம் பார்த்திங்கன்னா கிமு 4ஆம் நூற்றாண்டுலேருந்து கிபி 8ஆம் நூற்றாண்டு வரைக்கும் சொல்லலாம். எட்டாவது, 10 பாட்டில் புறம் சார்ந்த நூல் எது? சிஎன் சார் பெருநராற்றுப்படை. அதாவது 10 பாட்டில் புறம் சார்ந்த நூல்கள் திருமுருகாற்றுப்படை, சிறுவனாற்றுப்படை, பெருமானாற்றுப்படை, பொருநராற்றுப்படை, அதுமாதிரி மலைபடுக்கடான், கூத்தாட்டுப்படைன்னு சொல்லணும், மலைபடுக்கடான், மதுரை காஞ்சி, இதெல்லாம் வந்து புறநூல்கள். அகநூல்கள் பார்த்திங்கன்னா 10 பாட்டில் குறிஞ்சி முல்லை பட்டினப்பாலை, குறிஞ்சி பட்டு முல்லை பட்டு பட்டினப்பாலை, நென்னல்வாடை இதெல்லாம் சொல்லலாம். 9, நிலம் தொட்டு புகா அருவானம் யாரார் விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? டி ஆன்சர் குறுந்தொகை வரிகள். வெள்ளி விதியார் பாடியிருப்பாங்கல்ல. நிலம் தொட்டு புகா அருவானம் யாரார் விலங்கு இரு முன்னீர் காலின் செல்லார் நாட்டின் ஊரின் குடிமுறை தேரின் கெடுநரும் உளறு நம் காதல் உரை அப்படின்ட்டு. 10, இலக்கியம் சிறந்ததா அல்லது குறைவுடையதா என்பதை காண்பதே திறனாய்வாகும் என்றவர் யார்? சிஎன்சர் விக்டர் யூகோ. வரலாறு பார்ட் 1 தென்னிந்திய வரலாறுல ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. சோழ அரசர்களுள் சமண சமய நிறுவனங்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேசன் அழைக்கப்பட்டது? பி ஆன்சர் பள்ளிச்சந்தம். அதாவது வேளாண் வகை அப்படிங்கிற நிலங்களுடைய உடைமையாளர்களாக வேளாளர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அவங்கள. 12, கடுங்கோன் என்னும் பாண்டியரசன் டேசாம் நூற்றாண்டின் இறுதியில் களப்பிரர்களிடமிருந்து பாண்டியர்களின் பகுதிகளை மீட்டார்? பி ஆன்சர் 6ஆம் நூற்றாண்டு. 13, அரிகேசரி மாரவர்மன் எனும் வலிமை மிக்க முதல் பாண்டியரசர் டேசில் அரியனின் ஏறினார்?
டி ஆன்சர் கிபி 642. 14. பாண்டிய அரசு செல்வ செழிப்பு மிக்க உலகிலேயே மிக அற்புதமான பகுதியாகும் என புகழாரம் சூட்டுபவர் யார்? ஏன் சார் மார்க்கோ போலோ. 15. மாரவர்மன் குலசேகரன் வீட்டுக்காரமாக டேஸ் ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார். எத்தனை வருஷம்? சிஎம் சார் 40 ஆண்டுகள். அதாவது சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் இவர் ஆட்சி பண்ணியிருப்பார். 16. மன்னர்கள் பாரம்பரியமாக குடல் கோன் குடல் காவலன் என மதிக்கப்பட்டன. டேஸ் மன்னர்கள், எந்த மன்னர்கள்? சிஎம் சார் பாண்டிய மன்னர்கள். பாண்டிய மன்னர்கள் தான் அப்படி சொல்லப்படுது. மதுரை பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கூடல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மதுரை பொதுமக்கள். 17. நிலத்தின் உண்மையான உடைமையாளர்கள் டேஸ் என விவரிக்கப்பட்டுள்ளனர். ஏன் சார் வேளாளர், பூமி புத்திரர் அல்லது வேளாளர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. 18. பாண்டியர்களின் துறைமுகங்களில் மிகவும் விறுவிறுப்பாக வணிகம் நடைபெற்ற துறைமுகம் இது. ஏன் சார் காயல்பட்டினம் தான். இது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது. 19. கரிகாலனின் ஆட்சியின் போது காவிரி பூம்பட்டினத்தில் நடைபெற்ற ஆரவாரமான வணிக நடவடிக்கைகள் குறித்து எந்த நூலில் விரிவாக விளக்குகிறார்? ஏன் சார் பட்டினப்பாலை. 20. வஞ்சி இன்றைய தமிழகத்தின் டேஸ் என்ற அடையாளம் காணப்படுகிறது. சிஎம் சார் கரூர். ஆனால் சில அறிஞர்கள் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்கக்கூடிய திருவஞ்சைக்களம் அப்படின்ற ஊர் தான் வந்து வஞ்சி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சில பேர். அரசியலமைப்பின் சிறப்பியல்பு டு நெருக்கடிகால நிலைகளும் அதன் கூறுகளும் வரைக்கும் ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்க. டேஸ் எனும் சொல் பெரும்பாலும் நவீன தன்மை எனும் சொல்லாடலுடன் இணைத்து பயன்படுத்தப்படுகிறது. டிஎன் சார் உலகமயமாக்கல். 22. டேஸில் 2ஆம் உலகப் போர் முடிவுக்கு வந்தது. சிஎம் சார் 1945. 23. டேஸை ஊக்குவிக்கும் வகையில் தொழில்கள் தொடங்க விதிக்கப்பட்டிருந்த ஏராளமான உரிமை முறைகள் அகற்றப்பட்டன. டிஎன் சார் தாராள சந்தை. 24. இந்திய அரசியலமைப்பின் டேசாவது அட்டவணை நடுவண் மாநில அரசுகளுக்கிடையேயான அதிகார பகிர்வினை பற்றி கூறுகிறது. சிஎம் சார் 7வது. 25. திருமதி இந்திரா காந்தி அவர்கள் டேஸ் ஆண்டு சர்க்காரியா குழுவினை நியமித்தார். டிஎன் சார் 1967. மாநில அரசுடைய உறவு வந்து விசாரிக்கிறதுக்காக பிரதமர் பண்ணியிருப்பாங்க. 26. இந்தியாவின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டால் குடியரசுத் தலைவர் அரசியலமைப்பு சட்டப்பிரிவு டேஸின் கீழ் அவசர நிலையை அறிவிக்கலாம். டிஎன் சார் சட்டப்பிரிவு 352. 27. இந்தியாவில் முதல் முறையாக 1957 எந்த மாநிலத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்டது? டிஎன் சார் பஞ்சாப். 28. அரசியலமைப்பின் 368வது சட்டப்பிரிவு டேஸ் வகைகளில் அரசியலமைப்பு சட்ட திருத்தங்களை செய்ய வழிவகுக்கிறது. ஏன் சார் 3 வகைகளில். 29. அரசியலமைப்பின் டேசாவது சட்ட திருத்தம் சிறிய அரசியலமைப்பு என அறியப்படுகிறது.
டி ஆன்சர் 42வது. 30வது யாருடைய கூற்றுப்படி 32வது சட்டப்பிரிவு அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா ஆகும்? சி ஆன்சர் பி.ஆர். அம்பேத்கர். எக்கனாமிக்ஸ் 1லேருந்து இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 திட்டங்கள், மாதிரிகள் மற்றும் மதிப்பீடுகள் இருந்து ஒரு 10 கேள்விகள். மதிக்கல் பாருங்கள். உணவு தேவைக்கும் தொழில் உற்பத்திக்கும் தேவையான மூலப்பொருட்களை உற்பத்தி செய்வது டேஸ் அப்படிங்கிறது. சார் முதல்நிலை தொழில்கள், அது வேளாண்மை, கால்நடை மேய்க்கிறது, மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், இதெல்லாம் முதல். 32 தொழில்கள் கீழ்கண்ட எவற்றின் அடிப்படையில் வகைப்படுத்தப்படுகின்றன? டிஎஸ் மேற்கண்ட நீக்கம், அதாவது மூலப்பொருட்கள், மூலதனம், உடைமை, இதை வச்சு. 33 கீழ்கண்டவற்றில் வேளாண் அடிப்படை தொழிற்சாலைகள் தவறானது எது? சார் காகித தொழில். 34 கிராமங்கள் நம் நாட்டின் முதுகெலும்பு ஆகும் என்று கூறியவர் யார்? சார் காந்தியடிகள். 35 இந்த பக்கம் போக்குவரத்து, தொலைத்தொடர்பு, வர்த்தகம், வங்கி, இந்த சைடில் தகவல் தொழில்நுட்பம், ரயில், பணப்பரிமாற்றம், பொருள்களின் கொள்முதல் செய்தல். டி ஆன்சர் 1, 2 அதாவது போக்குவரத்துங்கிறது ரயில், 2 இதில் தொலைத்தொடர்பு, தகவல் தொழில்நுட்பம் அப்படிங்கிறது இதில் 2, வர்த்தகம் பொருள்களை கொள்முதல் செய்தல், வங்கி பணப்பரிமாற்றம். அடுத்து பாருங்கள் 36 டேஸ் என்பது மூலப்பொருட்களை மாற்றி அமைத்து நம் பயன்பாட்டிற்கு ஏற்றவாறு முழுமையாக்கும் ஒரு செயலாகும். சார் உற்பத்தி. 37 விளைபொருளாகிய பருத்தியை கொண்டு ஆடைகள் உருவாக்கப்படுவது எவ்வகையான பயன்பாடு? சார் வடிவ பயன்பாடு. 38 பயன்பாட்டை அதன் இயல்பை பொறுத்து எத்தனை வகைப்படுத்தலாம்? சார் 3 வகை. அதாவது என்னென்னா வடிவ பயன்பாடு, இட பயன்பாடு, கால பயன்பாடுன்னு சொல்லிட்டு 3 வகை. 39 இந்தியாவில் டேஸ் பொருளாதார நிலை காணப்படுகிறது? சார் கலப்பு பொருளாதாரம். பொருளாதாரத்துலேயும் தனியார் துறை நிறுவனங்கள் இருக்கும் இல்லையா, தனியார் துறை நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஒன்றா சேர்ந்து இது பண்ணுறது கலப்பு பொருளாதாரம். 40 கீழ்கண்டவர்கள் முதன்மை நிலை உற்பத்தியில் அடங்காதது எது? சார் பருத்தி தொழிற்சாலை அடங்காது. மீன் பிடிக்கிறது, சுரங்க தொழில், எண்ணெய் வளங்களை பிரித்து இருக்கிறது, இதெல்லாம் முதல்நிலை அப்படின்னு சொல்லணும். ஜாகிரபி 1 பருவகாற்று, மழைப்பொழிவு, காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை என்ற ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். கிளைமோ என்றால் தமிழ் டேஸ் என்று பொருளாகும்? சாய்வு கோணம். 42 காலநிலை என்பது வளிமண்டலத்தின் வானிலை கூறுகளின் சராசரி தன்மையை சுமார் டேஸ் கணக்கிட்டு கூறுவதாகும்? சார் 35 ஆண்டுகளுக்கு. 43 வெப்பநிலையானது 1000 மீட்டர் உயரத்திற்கு டேஸ் என்ற அளவில் குறைந்து கொண்டே செல்கிறது? சார் 6.5 டிகிரி செல்சியஸ். 40 ஒரு ஆண்டின் அதிக வெப்பமான சராசரி மாதத்திற்கும் குறைந்த வெப்பமான சராசரி மாதத்திற்கும் இடையே உள்ள வேறுபாட்டிற்கு டேஸ் என்று பெயர்? சார் ஆண்டு வெப்ப வியாப்தி. 45 புவி டேஸ் வெப்பமண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன?
ஆன்சர் 3. 46. ஆர்டிக் வட்டத்திற்கும் அண்டார்டிக் வட்டத்திற்கும் தென் துருவ பகுதிக்கிடையேயும் அமைந்துள்ள மண்டலம் எது? சரி சார், உறைபனி மண்டலம். 47. குறைவான காற்றழுத்த மண்டலம் டேஸ் என்ற எழுத்தால் வானிலை வரைபடத்தில் குறிக்கப்படுகிறது. ஆன்சர் எல். அதாவது குறைவான அதிக என்ன சொல்கிறது, குறைவுக்கு வந்து எல் லோன்னு வச்சுக்கணும்னா, அதிக காற்றழுத்தத்துக்கு ஹை ஹெச் அப்படிங்கிறது யூஸ் பண்ணிக்கலாம். 48. வளிமண்டல அழுத்த வேறுபாட்டை தொடர்ச்சியாக பதிவு செய்ய டேஸ் பயன்படுகிறது. டிஎன்ஸ் காற்றழுத்த பதிவுத்தாள். 49. ஒரு குறிப்பிட்ட கனால் உள்ள காற்றில் உள்ள நீராவியின் எடைக்கு டேஸ் என்று பெயர். ஆன்சர் உண்மையான ஈரப்பதம். 50. காற்றில் ஒப்பு ஈரப்பதம் டேஸ் சதவீதம் அடையும் பொழுது காற்று பூரித நிலையை அடையும். ஆன்சர் 100%. இந்த வெப்பநிலை பார்த்தீங்கன்னா பனிப்புள்ளி நிலைக்கு போயிடும். அந்த வெப்பநிலை தாவரையிலிருந்து ஒரு 10 கேள்விகள், செல் வாழ்வின் அடிப்படை அளவிலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள், டேஸ் சைட்டோபிளாசத்தில் துகள்களற்ற இரத்த வெள்ளையணுக்கள் காணும். வெள்ளையணுக்கள் ஆகும். இரத்த வெள்ளையணுக்கள். ஆன்சர் ஏகிரானோப்ளோசைட்ஸ். அதே மாதிரி கிரானுலோசைட்ஸில் பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாஸில் துகள்கள் இருக்கக்கூடிய, அதாவது துகள்கள் உடைய இரத்த வெள்ளையணுக்கள் இருக்கும். 52. டேஸ் பிணைப்பு மெல்லிய பின்னப்பட்ட நார்களால் வருகின்றது. சார் தசைனா. 53. இரத்த தந்துகளிலிருந்து வடிகட்டப்பட்ட டேஸ் ஒரு நிறமற்ற திரவமாகும். சார் நிணநீர். 54. ஒவ்வொரு தசையும் பல நீண்ட டேஸ் வடிவ நார்களால் ஆனது. சார் உருளை. 55. டேஸ் தசை செல்களின் மையத்தில் ஒரே ஒரு உட்கரு அமைந்துள்ளது. சார் மின் தசை. 56. நரம்பு செல்களில் டேஸ் இல்லாதால் அவை பகுப்படைவதில்லை. ஆன்சர் சென்ட்ரியோல்கள். 57. குடலின் எபிதீலிய புறணி செல்களின் வாழ்நாள் டேஸ் நாட்கள் ஆகும். ஆன்சர் 5. 58. டேஸ் செல்கள் 120 நாட்கள் இறந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன. சார் இரத்த சவுப்பு செல்கள். 59. ஒத்திசை குரோமோசோம்கள் இணைவது டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. சினாப்சிஸ். 60. டேஸ் இரண்டாக புகப்படைந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு துருவத்தை சென்றடைகின்றன. ஆன்சர் சென்ட்ரியோல். வேதியியல் பார்ட் 1 வேதிவினை விகிதம் மற்றும் வேதிவினைகளின் வகைகள். தாதுக்கள் எழுப்பிட்டிருத்தல் 10 கேள்விகள். தாதுக்கலை. 64.
முதல் வகை வினையினை பொறுத்தவரையில் அரைவால் காலமானது டேஸ் ஆகும். ஏன் சார் மாறிலி. அடுத்த மோதல் கொள்கை 1916 டேஸ் என்றால் முன்மொழியப்பட்டது. ஏன் சார் மேக்ஸ் ஸ்ட்ராட்ஸ். 63 400K மற்றும் 200K ஆகிய வெப்பநிலைகள் வினைவேக மாறிலிகள் முறையே 0.04 மற்றும் 0.02 S⁻−1 எனில் கிளர்வு ஆற்றலை கணக்கெடுக்கும். சார் 2305 J/−1. 64 சில உலோகங்கள் அவைகளின் டேஸ் நிலையில் கிடைக்கின்றன. ஏன் சார் தனிமம். 65 கரைசல் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கொண்ட கலவையாகும். டேஸ் கலவை டேஸ். பிஎம் சார் ஒருபடித்தான கலவை. 66 ஒரு கரைசல் குறைந்த அளவு எடை கொண்ட கூறு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. டிஎன் சார் கரைப்பொருள். அதே அதிக அளவு எடை கொண்டது கரைப்பான் அப்படின்னு சொல்லுவோம். 67 ஒரு கரைப்பானில் கரைப்பொருளானது கரைவதே டேஸ் என்கிறோம். டிஎன் சார் கரைத்தல். 68 எந்த ஒரு கரைசல் நீரை தவிர பிற திரவங்கள் கரைப்பானாக செயல்படுகிறதோ அக்கரைசல் டேஸ் எனப்படும். சிஎன்ஸ் நீரற்ற கரைசல். 69 ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் எந்த ஒரு கரைசலில் மேலும் கரைபொருளை கரைக்க இயலாதோ அக்கரைசல் டேஸ் எனப்படும். சிஎன்ஸ் தெவிட்டிய கரைசல். 70 கரைசலில் உள்ள கரைபொருளின் சரியான அளவினை குறிப்பதற்கு நாம் டேஸ் என்ற பதத்தை பயன்படுத்துகிறோம். பி ஆன்சர் செறிவு. இயற்பியல் பார்ட் 1 விசை, வேலை, ஆற்றல் மற்றும் சக்தி பருப்பொருளின் தன்மையிலிருந்து உற்பத்தி கேள்விகள். மதிக்கல் பாருங்கள். நவீன கால மிதவை ஊர்விதிகள் டேஸ் உலோக கலவையால் உருவாக்கப்படுகின்றன. ஏன் சார் அலுமினியம். 72 ஒரு பொருளின் ஆரம்ப நிலையினை தக்க வைத்துக் கொள்ளும் திறனே அப்பொருளின் டேஸ் எனப்படும். ஏன் சார் சமநிலை. 73 சைக்கிளின் வேகம் டேஸ் km/h ஆகும். பிஎன் சார் 20 to 25 km. அதாவது ஓடும் பூனையின் வேகம் பார்த்திங்கன்னா 14 m/s சொல்லுவாங்க. சிறுத்தையோட வேகம் பார்த்திங்கன்னா 31 m/s. 31. 74வது கேள்வி பாருங்கள். ஒரு பொருள் வட்டப்பாதையில் மாறாத வேகத்தில் சென்றால் அந்த இயக்கம் டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. டிஎன்ஸ் சீரான மட்ட இயக்கம். 75 ஒரு பொருளின் மீது நேரடி தொடர்பின்றி செயல்படும் விசைகள் டேஸ் எனப்படும். ஏன் சார் தொடா விசைகள். 76 ஒரு பொருள் மீது பல்வேறு விசைகள் செயல்படும் போது அவற்றின் மொத்த விளைவை ஏற்படுத்தும் ஒரு தனித்த விசை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஏன் சார் தொகுபயன் விசை. 70 ஒரு பொருளின் நிறை மற்றும் அதன் திசைவேகம் ஆகியவற்றின் பெருக்கற்பலன் டேஸ் என வரையறுக்கப்படுகிறது. பி சார் உந்தம். 78 விசையின் திருப்புத்திறன் அளவுக்கு டேஸ் ஆகும்.
ஏன் சார் NM 79. டேஸ் நிறையுள்ள மனிதனின் எடை புவியில் 656 நியூட்டனாகவும் நிலவில் 114 நியூட்டனாகவும் உள்ளது. ஏன் சார் 70 கிலோகிராம். 80. மிக குறைந்த கால அளவில் மிக அதிக அளவு செயல்படும் விசை டேஸ் எனப்படும். சரி சார் கனத்தாக்கு விசை J=F×T. சைக்காலஜிலிருந்து ஒரு 10 கேள்வி. மனித வளர்ச்சி முன்னேற்றத்திலிருந்து ஒரு 10 கேள்விகள். முதல் கேள்வி பாருங்கள். பிறந்த ஆண் குழந்தையின் நாடி துடிப்பு டேஸ் ஆகும். ஏன் சார் 95. பெண் குழந்தையின் நாடி துடிப்பு வந்து 90 இருக்கும். கேள்வி கேட்கும் பருவம் பார்த்திங்கன்னா குழவி பருவம், இதெல்லாம் நம்ம சொல்லலாம். 82. வழிகாட்டலும் அறிவுரை பகர்தலும் வழங்க வேண்டிய பருவம் குமரப்பருவம் என்று கூறியவர் யார்? ஸ்டான்லி ஹால். 83. ஒரே கரு இரட்டையர்கள் ஒரே சூழலில் வளர்ந்தபோது இவர்களிடையே நுண்ணறிவு ஈவு உறவு டேஸ் ஆகும். டி ஆன்சர் R=0.87. இதே பாருங்கள், வேறு சூழலில் இவங்களை வளர்க்கப்பட்டப்போ அந்த நுண்ணறிவு ஈவு பார்த்திங்க அப்படின்னா R=75 இங்கே இருக்குது பாருங்கள், இந்த டிஜிட்டில் வரும். 84. ஒரு குழந்தையின் மரபுத்தன்மை பெற்றோரிடமிருந்து டேஸ் பங்கு பெறுகிறது. ஆன்சர் 1/2 மடங்கு வந்து பெற்றோர்கிட்டருந்து வாங்குது. தாத்தா பாட்டிக்கிட்ட இருந்து பார்த்திங்கன்னா 1/4 மடங்கு வாங்குது, 1/4 பங்கு வாங்கிறது. முப்பாட்டனால் முப்பாட்டிக்கிட்ட இருந்து அதாவது 8 பங்கு, 1/8 பங்கு. அதுக்கு முந்தைய தலைமுறைகிட்ட இருந்து 1/16 பங்கு, 14 பங்கு. 85. ஒருவரின் எண்ணம், உணர்வு, அறிவு, வாழ்க்கை அனுபவம் தான் அல்லது நான் என்ற எண்ணம் என்பது டேஸ் ஆகும். ஏன் சார் தற்கருத்து. 86. ஸ்கீமா உறுப்பெறும் தன்மைக்கு ஏற்ப குழந்தையின் அறிவின் வளர்ச்சி நிலைகள் யாவை? பி ஆன்சர் 4. 87. சமூகத்தால் விரும்பப்படும் பழக்கங்களை வளர்த்துக்கொள்ள சிறந்த களமாக விளங்குவது டேஸ் ஆகும். சி ஆன்சர் பள்ளி. 88. தற்கருத்தை பிரபலமாக்கியவர் யார்? சிஎன்ஸ் கார்ல் ரோஜர்ஸ். 89. விளையாட்டில் போட்டி மனப்பான்மை காணப்படும் வயது? சிஎன்ஸ் 6 முதல் 12. அதே மாதிரி குழந்தைகள் கூட்டு விளையாட்டில் ஈடுபடும் வயது வந்து 12க்கு மேலே தான். 90. வளர்ச்சிசார் செயல்களை வடிவமைத்தவர் யார்? பி ஆன்சர் ஹெவிகஸ்ட். இங்கிலீஷ் டென்சஸ்லேருந்து ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் யூசிங் தி verb தி கேர்ள்ஸ் டேஸ் தி லெசன்ஸ். ஏன்? டி ஆன்சர் early learning. 92. Complete the sentence using the past perfect tense. By the time Sundar got up dash. The answer, his father had gone out. 93. Complete the correct verb form. The cat dash for the mic to come out of its hole. Mice, mics are nice. Since I have been waiting. 94. Complete the correct verb form. Ellie dash a cake when they came. Since I have been packing.
95. Complete the sentences using the correct form of the verbs. We hope you dash a great time on in Ooty. Have students will have. 96th question. Complete the sentence using the correct form of the verbs. As soon as my father arrives, we dash to watch the film. Go. Shall go. Yeah, answer. 97th question. Make sentences in the future continuous tense. Ashwin does MBA in another 2 years. Complete. Means will be completing. 98. Make sentences in the future continuous tense. The plane dash at 3 o'clock. Leave. Beans will be leaving. 99. The dash expresses an action that is expected to be completed by a certain time in the future. Beans future perfect tense. 100. Last one question. The dash tense is used to express an action that will have been going on at or before some point of time in the future. Since future perfect continuous tense. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நாளைக்கு படிக்க வேண்டிய ஷெடியூல் வந்து இதில் கொடுத்துருக்கு. இதை பார்த்து படிச்சுக்கோங்க. இன்றைய லைவ் டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. லைவ் டெஸ்ட் கொடுக்க முடியாது, ஏன்னா எவ்ரி சண்டே வந்து நம்ம வீடியோவை தான் மேக் பண்ணி அனுப்புகிறோம். ஸோ இன்றைய டெஸ்ட் இதோட கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.